யார் யாரை யார் யார் எங்கெங்கே புகழ வேண்டும் என்று ஔவையார் பாடிய ஒரு பாடல் இருக்கிறது. அதை நீங்களும் தெரிந்து கொள்வதிலே தப்பில்லை. ஏனென்றால் இன்றைக்கு தமிழுலக மரபெல்லாம் மாறி வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளைக்காரனை நாங்கள் அனுப்பிவிட்டோமே தவிர மனதளவிலே வெள்ளைக்காரனுக்கு அடிமையாகி இருக்கிற இயல்பு என்னும் எங்களிடமிருந்து மாறவில்லை. ஆங்கிலத்தையும் ஆங்கில பண்பாட்டையும் ஆங்கில நாகரிகத்தையும் உச்சிமேல் வைத்து கொண்டாடுகிற ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வெள்ளைக்காரன் எங்களை விட கெட்டிக்காரன். அதனால்தான் அவன் தான் போனாலும் தன் நிழலை பதித்து விட்டு போயிருக்கிறான். அவனை பின்பற்றி அவன் போடுகிற குப்பைகள் கூட வரம் என்று நினைக்கிற ஒரு மனப்பான்மையிலே இருக்கிற நமக்கு நம் மூதாதையர்கள் சொன்ன செய்திகள் தெரியாது. யார் யாரை எங்கெங்கு புகழலாம்? இன்றைக்கு பல பேர் மேற்கு நாட்டாருடைய ஆலோசனைப்படி பிள்ளைகளை கூட தாய் தந்தையர்கள் நேராக புகழ்கிறார்கள். பிள்ளைகளை புகழ்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் தங்கள் பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். என் பிள்ளை எப்படிப்பட்ட கெட்டிக்காரன் தெரியுமா என்று பேசுகிறார்கள். இதை தமிழ் நாகரிகம் அனுமதிக்கவில்லை. யார் யாரை எங்கெங்கே புகழ வேண்டும் என்று வரையறை செய்கிறாள் ஔவையார். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல். நண்பனை நீ புகழப் போகிறாயா? அவன் இல்லாத இடத்திலே புகழு. உன்னுடைய உண்மையான நண்பன் ஒருவனை நீ பாராட்ட வேண்டுமானால் அவன் இருக்கிற இடத்திலே பாராட்டக்கூடாது என்பது சட்டம். அப்படி இருக்கிற இடத்திலே பாராட்டினால் இவன் ஏதோ அவனிடம் பெற்றுக்கொள்ளப் போகிறான் என்று அர்த்தம். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. குருவை பாராட்ட வேண்டுமா? எங்கு வேண்டாமானாலும் பாராட்டு. அவர் இருக்கிற பொழுதும் பாராட்டலாம், இல்லாத பொழுதும் பாராட்டலாம். குருவை பாராட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை. நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. அடுத்தது கேட்டான் ஒருத்தன், மனையாளை எங்கே பாராட்டுவது என்று. பல பேர் எதிர்பார்க்கிற ஒரு வினா. மனைவியை எங்கே பாராட்டலாம்? வாச மனையாளை பஞ்சனையில். மனைவியை நீ பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் பெட்ரூமிலே மட்டும் பாராட்டு. எனக்கு இதுக்கு பொருள் விளங்காமல் ரொம்ப காலம் தவித்தேன். இந்த பகுதியே எனக்கு விளங்காது என்பது வேறு. விளங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஏன் ஔவையார் இப்படி சொன்னார்? இதில் என்ன ஆச்சரியம் என்றால், எனக்கு விளங்காததில்லை, ஔவையாரும் அந்த எண்ணிலையிலே இருக்கிறவர், அவருக்கும் விளங்க நியாயம் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்களே என்றால் அதிலே உண்மை இருக்கும் என்று ஆராய்ந்தேன். மனைவியை ஒரு கணவன் தன் படுக்கை அறையில் மட்டும்தான் பாராட்ட வேண்டும். வெளியிலே பாராட்டினால் என்ன ஆகும்? நண்பர்கள் மத்தியிலே பாராட்டினால் அவர்களும் சேர்ந்து பாராட்டத் தொடங்கினால் சங்கடம் வரும். என் மனைவியினுடைய கண் இப்படி இருக்கிறது, மூக்கு இப்படி இருக்கிறது என்று நண்பர்கள் மத்தியிலே சொல்லுகிற பொழுது ஒரு நண்பன், ஆமாம் நீ சொல்வது உண்மைதான், அவளுடைய கன்னங்கள் கூட ஆப்பிள் போல இருக்கிறது என்றால் பிறகு குடும்பத்திலே குழப்பம் வந்துவிடும். ஆகவே வாச மனையாளை பஞ்சனையில். மைந்தர் தம்மை எங்கே பாராட்டுவது என்று அடுத்த கேள்வி வந்தது. பிள்ளைகளை எங்கே பாராட்டுவது? எல்லாரும் நெஞ்சிலே குறித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை எங்கே பாராட்டலாம் என்றால், வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர் தம்மை நெஞ்சில். மைந்தர் தம்மை நெஞ்சில். உன்னுடைய பிள்ளை கெட்டிக்காரனாக இருக்கிறான், ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்றால் அதை நீ மனதுக்குள்ளே நினைத்துக்கொள். பரவாயில்லை, என் பிள்ளை நன்றாகத்தான் இருக்கிறான். வெளியிலே ஒருவருக்கு வாய் விட்டு ஒரு வார்த்தை சொல்லாதே. இப்பொழுதெல்லாம் என்கரேஜ் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிள்ளைகளை பெற்றோர்களே புகழ்கிறார்கள். ஒரு பிள்ளையை கெடுக்க அதைவிட ஒரு நல்ல காரியம் இருக்க முடியாது. இதை சொன்னால் என்னிடம் சில பேர் கேள்வி கேட்கிறார்கள், அப்ப பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவதில்லையா? பைத்தியக்காரர்களே, பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வார்த்தை தானா? தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலே வார்த்தை தான் வேண்டுமா? தந்தையினுடைய முகக்குறிப்பு பிள்ளைக்கு என் தந்தை என்னை பற்றி மகிழ்கிறார் என்று தெரியாவிட்டால் இவன் என்ன பிள்ளை, அவன் என்ன தந்தை? என் செயலாலே என் தந்தை மகிழ்கிறான் என்பது முகக்குறிப்பாலே உணராவிட்டால் அதையும் வாய்விட்டுத்தான் பேச வேண்டுமானால் உணர்ச்சிகளை நாங்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி விடுகிறோம். நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டான் நன்மரம். ஔவையார் தான் சொன்னார்.
குறிப்பறிய முடியாவிட்டால் அவன் மரத்துக்கு சமமானவன். தந்தை என்னை பற்றி மகிழ்கிறான் என்ற குறிப்பு தெரிய வேண்டாமா பிள்ளைக்கு? அதிலே கூட ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள். ஏன் பிள்ளைகளை தங்கள் வெளியிலே பாராட்டக்கூடாது என்றால், நாங்கள் அறநூல்களை படிப்பதையெல்லாம் விட்டுவிட்டோம். திருப்பி ஒரு தரம் படிக்க வேண்டும். வாழ்க்கை நெறிமுறை அங்கேதான் இருக்கிறது. நமக்கு நம்முடைய தமிழ் மொழியிலே வாய்த்தது போல அறநூல்கள் இவ்வளவு தொகையாக வேறு எந்த மொழியிலும் கிடையாது. எப்படி உட்கார வேண்டும், எப்படி நிற்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும் என்பதற்கு ஈறாக வரையறை செய்து தந்திருக்கிறார்கள். ஏன் தந்தை பிள்ளையை பாராட்டக்கூடாது என்றால், தந்தைக்கு பிள்ளை என்பவன் அவனுடைய வடிவமே தான். பிள்ளைக்கு தந்தை அல்லது தந்தைக்கு பிள்ளை வேறு வேறு அல்ல. தந்தைக்கும் பிள்ளையும் ஒன்றே தான். அதனால்தான் முருகனை கும்பிடுகிற பொழுது சொன்னார்கள், நீ சிவனை கும்பிட வேண்டுமானால் முருகனை கும்பிடு என்றார்கள். ரெண்டும் ஒன்றுதான். உலகத்திலே யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டுமானால் எவ்வளவு வருந்துகிறோம்? கொடை பிறவியிலே வர வேண்டும். வந்தவர்களை விட்டுவிடுங்கள், வராதவர்கள் கொஞ்சம் நம்ம சொத்திலே ஒரு பகுதி யாருக்காவது கொடுத்தால் எவ்வளவு கவலையாக இருக்கிறது. ஆனால் என் சொத்து முழுவதும் பிள்ளைக்கு போகிறது என்கிற பொழுது கவலை வரவில்லையே. ஏன்? அது நான் எனக்கே கொடுப்பது. ஏன் பிள்ளை வேண்டும் என்ற ஏக்கம் எல்லாரிடமும் இருக்கிறது என்றால், மனிதனிடம் இயல்பான ஒரு குணம் உண்டு. என்ன குணம்? இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், தொடர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசை அசுரர்களுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் உண்டு. அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். நாம் வெளிப்படுத்த முடியாது என்று தெரிந்தபடியால் மாற்று வழி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இறைவர்கள் தோன்றி அளித்த அசுரர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நிலைத்து வாழ விரும்பியவர்கள். நமக்கும் அந்த ஆசை இல்லாமல் இல்லை. அந்த ஆசையை எப்படி தீர்த்துக் கொள்கிறோம் என்றால், வாழ முடியாது என்று தெரிகிறது, ஒரு பிள்ளை வந்து விட்டால் இனி என்னுடைய அம்சம் தோன்றிவிட்டது, இது நிலைக்கும் என்ற நம்பிக்கை வந்தவுடன் நான் இறந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் வருகிறது. ஆகவே பிள்ளை என்பது வேறல்ல, நான் தான். ஒரு தந்தை பிள்ளையை புகழ்ந்தால் தற்புகழ்தலுக்கு அது சமம். தமிழ் புலவர்கள் எல்லாம் வெறுத்த விஷயத்திலே மிக உயர்ந்த விஷயம் என்றால் தன்னைத்தான் புகழ்ந்து கொள்வதுதான். அதைவிட கேவலமான ஒன்று இல்லை. இதை இந்த காலத்திலே சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் இங்கே தொலைக்காட்சி அதெல்லாம் எங்க ஊர்ல இருந்து பார்க்கிறது உண்டு. இப்பொழுது தமிழ் கவிஞர்கள், தமிழ் புலவர்கள் தம்மைத்தாமே மகுடம் சூட்டிக் கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது பற்றிய ஒரு நாணம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. பாரதத்திலே ஒரு கதை. அர்ச்சுனன் தன் வில் மேலே ஒரு சத்தியம் பண்ணி வைத்திருந்தான். இந்த வில்லை இகழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்வேன், கொல்ல முடியாமல் போய்விட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இது உபகதையாக வருகிற கதை. இது அவனுடைய சத்தியம். ஒரு முறை, நான் அந்த கதையை விரித்து சொல்லவில்லை, அந்த இடம் சொல்லுகிறேன். ஒரு முறை தர்மரே அர்ச்சுனுடைய வில்லை இகழ்ந்து விடுகிறார். தர்மரே அர்ச்சுனுடைய வில்லை இகழ்கிற ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. நான் கதை விரித்து சொல்லவில்லை, என்னுடைய நோக்கம் வேறு, செய்தி வேறு. அந்த இகழ்ந்த உடனே அர்ச்சுனன் பாடு பெரிய சங்கடமாக ஆகிவிடுகிறது. அவன் சத்தியப்படி தர்மனை கொல்ல வேண்டும், அல்லாவிட்டால் தான் தற்கொலை செய்ய வேண்டும். போருக்கு தயாரான சூழ்நிலை. ரெண்டிலே எது நடந்தாலும் அவர்கள் அணி தோற்று போய்விடும். தர்மன் இருந்தால் மற்ற சகோதரர்கள் வாழ மாட்டார்கள், அர்ச்சுனன் இருந்தால் போரிலே வெல்ல முடியாது. இப்பொழுது என்ன செய்வது? நாங்களாக இருந்தால் சத்தியம்தானே போனால் போகிறது என்று விட்டு விடுவோம். சத்தியத்தை போற்றிய சந்ததியிலே வந்தவர்கள் அப்படி விடவும் முடியவில்லை. பெரிய குழப்பம், எல்லாரும் கிடந்து குழம்புகிறார்கள். கண்ணன் வந்தான். என்னப்பா, என்ன பிரச்சனை என்று கேட்டான். ஒன்றுமில்லை, அர்ச்சுனன் இப்படி ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறான். தர்மர் ஏதோ கோபத்திலே உணர்ச்சி வசப்பட்டு அந்த வில்லை காண்டீபத்தை இகழ்ந்து விட்டார். இப்பொழுது தர்மனை கொல்லவும் முடியாது, அர்ச்சுனன் தற்கொலை செய்யவும் முடியாது, சத்தியத்தை மீறவும் முடியாது. தர்ம சங்கடமான சூழ்நிலை. இதற்கு பெயர்தான் தர்ம சங்கடம். நாங்கள் சாதாரணமாக அந்த வார்த்தையை இப்பொழுது சும்மாவெல்லாம் பாவிக்கிறோம். தர்ம சங்கடம் தர்ம சங்கடம் என்று. இல்லை, ரெண்டு தர்மங்கள் மோதிக்கொள்கிற பொழுது வருகிற சங்கடத்துக்கு தர்ம சங்கடம் என்று பெயர். கண்ணா, நீதான் இதற்கு வழி சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் பாண்டவர்கள் தொலைந்து போக போகிறோம் என்றாரா. அப்படி சொன்ன உடனே கண்ணன் ரொம்ப யோசித்து விட்டு, அர்ச்சுனனை இங்கே வா, உனக்கு நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன், இங்கே வா. இப்படி நட்ட நடுவிலே எல்லாரும் இருக்கிற இடத்திலே வந்து நின்று உன்னை நீ கொஞ்ச நேரம் புகழ்ந்து கொள் என்றார். அர்ச்சுனனுக்கு ரொம்ப கோபம். கண்ணா, இது விளையாடுகிற நேரமா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு பிரச்சனையான விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
இந்த நேரம் என்னோடு விளையாடுகிறீர்களே, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறோம். இந்த பேச்சை எல்லாம் நிறுத்து, மேடையிலே ஏறு, உன்னை நீயே கொஞ்ச நேரம் புகழ்ந்து கொள். கண்ணா பேசாதே, சொல்வதை செய். அர்ச்சுனன் ஏறினான், மேடையிலே ஏறி தன்னை பற்றி தானே கொஞ்ச நேரம் புகழ்ந்து கொண்டான். இறங்கு என்றான் கண்ணன். இறங்கிட்டு சொன்னான், சரி விஷயம் முடிஞ்சது, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. கண்ணா இதுவா விளையாடுகிற நேரம், என்ன சொல்கிறாய், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே. அர்ச்சுனா, ஒருவன் தன்னைத்தான் புகழ்கிறான் என்றால் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று அர்த்தம். நீ உன்னை புகழ்ந்தாய், தற்கொலை செய்து விட்டாய், போ. நம் இதிகாசங்கள் பெரிய உண்மைகளை எவ்வளவு இலகுவாக சொல்கிறது பாருங்கள். உன்னை நீ புகழ்ந்து கொண்டபடியால் நீ தற்கொலை செய்ததற்கு சரி, இனி திருப்பி ஒரு தரம் இரண்டாம் தற்கொலை செய்ய தேவையில்லை, போ என்று கண்ணன் சொன்னதாக நம் மூதாதையர்கள் சொன்ன கதை ஒன்று உண்டு. அதனால் தான் சொல்லுகிறேன், பெற்ற பிள்ளையை தந்தை புகழ்கிறார் என்றால் அந்த புகழ்ச்சி எப்படிப்பட்டதென்றால் தன்னைத்தானே புகழ்கிற புகழ்ச்சிக்கு சமமானது. அதனால்தான் வாசம் அணையாலை பஞ்சனையில் மைந்தர்தமை நெஞ்சில், இந்த எப்பவும் வெண்பாவிலே ஔவையாருடைய வெண்பா ஈற்றடியிலே இருக்கிற செய்தி ரொம்ப சுவையானது. முடிவிலே ஒரு உலக செய்தி சொல்லி முடிக்கிறார். கடைசி வரி வினையாளை கேள்வி அப்படி போடுகிறார். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, வாசம் அணையாலை பஞ்சனையை மைந்தர்தமை நெஞ்சில் வினையாளை. வீட்டுக்கு ஒருத்தனை வேலைக்கு அழைத்திருக்கிறாயா, அல்லது ஏதாவது ஒருவனை தொழிலாளியாக உனக்கு வேலைக்கு சேர்த்திருக்கிறாயா, இந்த வேலையாளை எப்பொழுது பாராட்டுவது? இதை கேட்டு முடிக்கிறார் ஔவையார், வினையாளை வேலை முடிவில். ஒரு வேலையாள் வந்து நன்றாக வேலை செய்கிறான், வேலை செய்ய தொடங்குகிறான், நல்ல உற்சாகமாக வேலை செய்கிறான் என்றால் அவசரப்பட்டு ஆனந்தப்பட்டு, தம்பி நீ ரொம்ப நன்றாக வேலை செய்கிறாய் என்று சொன்னால் அவன் இந்த அளவிலே இவர் திருப்தி போய் பட்டு விட்டார் என்று வேலையை குறைத்துக் கொள்வான். ஆகவே வேலை முடியும் வரையும் புகழாதே, முடிந்த பிறகு புகழ் என்றால் ஔவையார். இந்த கிழவியை நாங்கள் கைவிடலாமா கேட்கிறேன். குமரிகளையே பார்த்து பார்த்து ரசிக்கிற நாங்கள் இந்த கிழவியை ரசிக்க வேண்டாமா? இந்த பாடலை ஏன் நான் நினைத்தேன் என்றால், ஐயா அவர்கள் என்னை பாராட்டுகிற பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய நாணம் பிறந்தது. ஏனென்றால் இந்த 2 நாளிலே அவர் எனக்கு தந்தை போல் ஆகிவிட்டார். அவர் என்னை பாராட்டுவது என்பது அவர் தன்னை பாராட்டுவதற்கும் நான் என்னை பாராட்டுவதற்கும் ஒப்பானது என்றபடியால் நானே இருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அவருடைய அன்புக்கு ஆளானது என் பிறவியிலே கிடைத்த ஒரு வரம். போற்ற வேண்டியவர்களை போற்றவும் தான் வேண்டும். நாங்கள் இத்தனை பேர், சில பேர் இருக்கிறார்கள், ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள், செய்கிறவர்களை செய்ய விடவும் மாட்டார்கள். நான் நினைக்கிறது உண்டு, இன்றைக்கு இத்தனை பேர், இத்தனை மணித்தியாலங்கள் தர்மங்களை நினைத்து சிந்தித்து வாழ்கிறோம் என்றால் ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையை செய்த அர்ப்பணிப்புத்தானே அதற்கு அடிப்படை. வேறொன்றும் செய்ய வேண்டாம், நன்றி ஒரு வார்த்தை சொல்லலாம். அதை சொல்வது நம் சமுதாய கடமை. ஏனென்றால் அப்பொழுதுதான் இப்படி வாழ வேண்டும் என்று நாளையும் நம் சந்ததியிலே யாராவது ஒருத்தர் முன் வருவார். யாராவது ஒருவர் வித்திட தயாராக விட்டால் விருட்சங்கள் முளைக்காது, நாம் நிழல் பெற முடியாது. இதை ஒரு அடிப்படை செய்தியாக சொல்லிக்கொண்டு அவர்கள் பாராட்டுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்புக்குள்ளே இன்றைக்கு போகலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் பாரதியாரை அடிப்படையாக வைத்து சில செய்தி சொன்னேன். இன்றைக்கு மணிவாசகரை அடிப்படையாக வைத்து சில செய்தி சொல்லப் போகிறேன். 2 செய்தியை முன்னரே சொல்ல வேண்டும். நேற்று ஒரு தம்பி என்னோடு வந்து சில மனக்குறையை வெளிப்படுத்தினார். இலங்கையிலே இருந்து வருகிற நீங்கள் இலங்கை தமிழில் பேசுவீர்கள் என்று எதிர்பார்த்தோம், அந்த இனிய தமிழை கேட்க ஆசைப்பட்டோம், அதை அந்த தமிழிலே நீங்கள் பேசவில்லை, அது குறையாக இருக்கிறது, இன்றாவது பேசுங்கள் என்றார். அதில் 2 பிரச்சனை. ஒன்று, நான் அந்த தமிழிலேயே பேசினால் உங்களுக்கு நான் பேசுகிற பொருள் புரியாது. எப்பவும் நான் சொல்லுகிறேன், மொழி என்பதனுடைய வேலையே, அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு அளவுக்கு அதிகமான மொழிப்பற்று கூட ஒரு தவறு தான். யாராவது என்மேல் கோபிக்காதீர்கள். ஏனென்றால் மொழி என்பதே பொருளை காவி வருகிற ஒரு கருவிதான், அதுக்கு மேலே மொழியில ஒன்றும் கிடையாது. இப்ப பாருங்கள், இந்த பாட்டில் இருக்கிறதே, இந்த தண்ணீரை தாங்கும் அளவுக்கு தான் இதற்கு தேவை, இல்லாட்டி தூக்கி எறிய வேண்டியதுதான்.
மொழி என்பதற்குரிய வேலையே பொருளை மற்றவர் செவிக்குள்ளே கொண்டு போய்விட்டால் மொழியினுடைய வேலை முடிந்து போய்விடுகிறது. மொழிக்கு கட்டாயமான கடமை சொல்ல நினைக்கிற பொருளை மற்றவரிடம் அது கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும். செவி வரைக்கும் தான் மொழியினுடைய வேலை. அதற்கு பிறகு உள்ளே அது பொருளாக இறங்க வேண்டும். தாடகை வதை, நீங்கள் நான் ஏதாவது தப்பா பேசினா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். கேட்கிறவர்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்கறது போல பாவம் காட்டினா பேசுறவனுக்கு கற்பனை கண்ணா பின்னாண்டு வந்து கொண்டே இருக்கும். அப்படி கேட்கிறீர்கள். இப்படி சபை அமைய நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தாடகை வதை, இந்த கம்பனுடைய நுட்பம். அவன் எனக்கு சோறு போடுகிறவன், அவனை சொல்லாமல் நான் மேலே போகக்கூடாது. தாடகை வதையிலே தாடகை வருகிறாள். அது ரொம்ப விரிவான செய்தி. ராமன் அம்பு போட தலைப்படுகிறான். விஸ்வாமித்திரர் உத்தரவு போடுகிறார், அம்பு போடு என்று. அது சிந்தனை எல்லாம் முடிந்து அம்பு போட தயாராகிறான். முதல் ராமன் செய்ய போகிற போர், ராமன் செய்ய போகிற முதல் போர். மறந்து போகாதீர்கள். கம்பனுக்கு மனதிலே ஒரு கவலையாக இருக்கிறது. நான் எப்பேற்பட்ட ஒரு வீரனை படைத்து உருவாக்கி வளர்த்து வருகிறேன், முதல் போரே ஒரு பெண்ணோடு தானா? போனால் போகட்டும், இதிலே கூட ராமனுடைய வீரம் வெளிப்படும்படி நான் இந்த போரை நடத்தி காட்ட வேண்டும் என்று கம்பன் முடிவு செய்கிறான். எப்படி அந்த போரை நடத்தி காட்டுவது? ராமனுடைய வில்லாண்மை அந்த போரிலே தெரிய வேண்டும். அப்படி தெரியாதனா என்ன செய்ய வேண்டும்? ராமன் போட்ட அம்பினுடைய வேகத்தை சொல்ல வேண்டும். தாடகை மேலே ராமன் அம்பு போடுகிறான், அந்த அம்பினுடைய வேகத்தை சொல்ல வேண்டும். பாடுகிறவன் கவி சக்கரவர்த்தி. நாமானால் எத்தனையோ உவமைகள் போட்டு அந்த வேகத்தை சொல்ல முடியும். மின்னல் போல போயிற்று, காற்று போல போயிற்று, புயல் போல போயிற்று இந்த அம்பு என்று சொல்லி இருக்க முடியும். கம்பனுக்கு இந்த வார்த்தைகள் தெரியாமல் இல்லை, திருப்தி இல்லை. என்னையா எல்லா புலவனும் சொல்லி முடிச்ச வரி, இதை நானும் சொல்ல வேண்டுமா? அப்படியானால் மற்றவர்கள் சொன்ன வீரம் போல அல்லவா ராமன் வீரம் வந்துவிடும். ராமனுடைய அம்பு போனதற்கு ஒரு தனிப்பெருமை சொல்ல வேண்டுமே, அந்த வேகத்துக்கு ஒரு தனி உவமை சொல்ல வேண்டுமே என்று கம்பன் நினைக்கிறான். அவன் நினைத்து நினைத்து தேடி தேடி ஒரு உவமையை போடுகிறான். ராமனுடைய அம்பு என்ன வேகமாக போயிற்று என்பதற்கு அவன் போட்ட வார்த்தை சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம். அந்த அம்பு எப்படி போயிற்று என்றால் சொல் போல வேகமாக போயிற்று. இங்க பாருங்க, போயிற்று என்று நான் சொன்னேன். நான் சொன்னதற்கு அது உங்கள் செவியிலே வந்து சேர்வதற்கு நேரம் எடுத்ததா? புயல், காற்று, வெள்ளம், மின்னல் எல்லாவற்றுக்கும் கூட நேரம் எடுக்கும். ஒரு வார்த்தை பிறந்து விட்டால் அடுத்தவன் காதிலே போய் அது ஏறுவதற்கு வினாடி கூட தேவையில்லை. ராமன் அம்பு அப்படி போயிற்று என்கின்றான். சொல்லக்கும் கடிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. இவன் கட்டித்தனம் பாருங்க. இப்போ அம்பு போய் குத்தி விட்டது, வேகம் சொல்லியாச்சு. இப்ப இனி என்ன சொல்ல வேணும்? அவள் மார்பை துளைத்து வெளியிலே போக வேண்டும். வேகமாக போயிற்று. படிக்கிறவன்ல குயுக்தி உள்ளவன் இருப்பான்ல, அவன் சொல்லுவான், ஒரு பெண்ணினுடைய மார்பிலே அம்பு போனதிலே என்ன கெட்டித்தனம் இருக்கிறது சொல்ல முடியும். பெண்ணினுடைய மார்பு மென்மையாக இருந்திருக்கும். ஆகவே அம்பு வேகமாக போயிருக்கு, இதுல ஒன்றும் பெருசா இல்லையே, இதுல என்ன பெருமை இருக்கிறது என்று சொல்லலாம் என்பதற்காகவே எதுகை மோனை கடாமல் போடுகிறான். கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. அவள் பெண்ணென்று இருந்தாலே தவிர பெண் அல்ல. கல் போல இருந்த நெஞ்சிலே இந்த அம்பு குத்தியது, தங்காமல் வெளியிலே போயிற்று. குத்தியதற்கும் வெளியிலே போனதுக்கும் இடையிலே நேரம் எவ்வளவு என்று சொல்ல முடியவில்லை, அவ்வளவு வேகமாக போயிற்று. அதற்கு ஒரு உவமை சொல்ல வேண்டும் என்று கம்பன் நினைக்கிறான். பாருங்கள், உள்ளே குத்தியதற்கு ஒரு உவமை, சொல்லக்கும் கடிய வேகம். இப்ப வெளியில போகுது, அதுக்கு ஒரு உவமை சொல்ல வேண்டும். நிக்காம போய்விட்டது. என்ன சொன்னான்? கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. அதாவது கல்லா புல்லர் இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, ஆனா சொல்லுகிறேன். கல்லா புல்லர் என்று சொன்னபடியால் கற்ற புல்லர்களும் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. படியாதவன் தான் கெட்டவன் என்று இல்லை, படித்த கெட்டவர்களும் இருக்கிறார்கள். கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. அது எப்படி போயிற்று என்று கேட்டால், அந்த அம்பு கல்லாத மூடர்களுக்கு நல்லவர்கள் சொன்ன நல்ல அறவுரைகள் போல அவள் உள்ளே நிற்காமல் உடனே வெளியிலே போனது என்பார்கள். உயர்ந்த விஷயங்களை கேட்கிற பொழுது சில பேர் தலையை ஆட்டி ஆட்டி கேட்பார்கள். இறங்கி வந்து ஏதாவது கேட்டால் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன் ஆட்டினார்கள் என்றால், சொற்கள் தருகிற பொருள் போய் உள்ளே நின்று விட்டாலும் அதற்கு ஏன் அந்த வினை என்பதற்காக ஆட்டி ஆட்டி வெளியிலே அனுப்புகிறார்கள் என்று அர்த்தம்.
கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ளே போகிற பொழுது கம்பன் போட்ட உவமை சொல்லக்கும் கடிய வேகம். உள்ளே அம்பு போகிற பொழுது சொல்லத்தது என்றான், வெளியிலே போகிற பொழுது பொருள் என போயிற்றன்றே என்றான். உள்ளே போகிற பொழுது சொல், வெளியே போகிற பொழுது பொருள். ஆகவே மொழியினுடைய வேலை பொருளை கொண்டு போய் மற்றவர்கள் காதுக்குள்ளே அனுப்புவதுதான் மொழியினுடைய வேலை. அதற்கு மேலே வேலை இல்லை. அந்த பொருளை உள்வாங்கி, ஒரு நல்ல கேட்பாளனுக்குரிய லட்சணம் பொருளை உள்வாங்கி பொருளாகவே வைத்திருந்தால் அதனாலே பயனில்லை. இப்ப நீங்க கடையில போய் காய்கறி வாங்குகிறீர்கள், பொருள் வாங்குகிறீர்கள். அந்த பொருளை வீட்டிலே கொண்டு வந்து பொருளாகவே வைத்திருந்தால் என்னாகும்? ஒரு 4 நாளைக்கு இருக்கும், அதற்கு பிறகு அழுகி பழுதாகிவிடும். அதை என்ன ஆக்க வேண்டும்? அதை சமையல் செய்து செமிக்க செய்து அதை நம்முடைய இரத்தத்தோடு கலக்க பண்ணினால் சக்தியாக மாறும். அதுபோல சொல் காவிக்கொண்டு வருகிற பொருளை உள்வாங்கி அதை உணர்வாக மாற்றுகிறவன் தான் அறிஞன். மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு என்ன ஆயிற்று என்றால், சொல் விளையாட்டிலேயே பல பேருடைய வாழ்க்கை கழிந்து போய்விடுகிறது. அரசியல் மேடைகளிலே அதை அதிகம் பார்க்கிறோம். அந்த பெண் துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, விம்மப்பட்டு, இப்படியே பட்டு சொல்லுகிறார்கள். எல்லா பட்டும் ஒரு பட்டு தான். சொல்லெடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்வது, அதில் அர்த்தம் இல்லை. பொருள் போய் சேர வேண்டும். பொருளை உள்வாங்கியவர்கள் அதை உணர்வாக்க வேண்டும். என்ன தெளிவா சொல்றதானா நான் சொல்லுகிறேன். அம்மா சொல், ஆனா இம்மன்னா மாவண்ணா, அம்மா சொல். அந்த அம்மா என்ற சொல் காதில் விழுந்தவுடன் மனதிலே வருகிற வடிவம் இருக்கிறதே, நம் தாயின் வடிவம் வருகிறதே, அது பொருள். அந்த தாயின் வடிவத்தை நினைத்தவுடன் அன்பு என்ற உணர்வு ஊறுகிறதே, அது உணர்வு. சொல் உணர்வாகாத பட்சத்திலே எத்தனை பேச்சு கேட்டும் பிரயோசனம் இல்லை. இதை சொன்னவர் யார்? நான் சொன்னதாக நினைத்து விடாதீர்கள். குமரகுருபர சுவாமிகள் சொல்லுகிறார், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி எளிதெய்த நல்காய். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நாங்க இவ்வளவுதான் புதுசா சிந்திச்சு சொல்ற மாதிரி நினைச்சு ஒன்றை சொல்லிவிட்டு பார்த்தால் நம் மூதாதையர்கள் அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுதான் தமிழினுடைய பெருமை. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி எளிதெய்த நல்காய். பாட்டு பொருளாகி அது உணர்வாக வேண்டும். என்றைக்கும் நான் சொல்லுகிறேன். அந்த தம்பிக்கு நான் சொல்லக்கூடிய பதில், பொருளாகி உணர்வாக முடியாத மொழியாலே நான் சொன்னால் அதனாலே அந்த பேச்சிலே பயனில்லை. நீங்கள் மொழியை மட்டும் ரசிக்கலாம், பொருளை ரசிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே தான் என் உரைநடையை மாற்றிக்கொள்கிறேன். அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கள் யாழ்ப்பாணத்திலேயே ஒரு வழக்கம் இருக்கிறது. உரையாடல் தமிழை மேடையிலே ஏற்றிக்கொள்ள மாட்டோம். மேடை தமிழை எப்பொழுதும் செந்தமிழாய் பேச வேண்டும் என்று எங்கள் குருநாதர்கள் சொல்லித் தருவார்கள். அதனாலேதான் எல்லாருக்கும் அது விளங்கும், தமிழ் தன் தரம் குறையாமல் நிற்கும் என்று அவர்கள் கருதுவார்கள். இன்றைக்கு போல இல்லை. எங்கள் யாழ்ப்பாண சூழ்நிலை உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், இன்றைக்கு மேடை ஏறுவதற்கு பல பேர் ஆசைப்படுகிறார்கள். தங்கள் காலத்திலே மேடை ஏறுவதற்கு தாங்கள் பயந்து நடுங்குவோம் என்று என் குருநாதர் சொல்வார். மேடையிலே தலைவராக இருக்கிறவர், பேசிக் கொண்டிருக்கிறவர் ஏதாவது ஒரு புது கருத்து சொன்னால் நிறுத்துவாராம். நிறுத்து என்று நிறுத்துவாராம். நிறுத்தி பேசுகிறவர் நிற்பாட்ட வேண்டும். நீ இப்பொழுது சொன்ன அந்த கருத்துக்கு ஒரு மேற்கோள் சொல்லு என்பாராம். அந்த மேற்கோள் ரெடியா இருந்து அவர்கள் மேடையிலே சொல்ல வேண்டுமாம். தப்பி தவறி மேற்கோள் சொல்ல முடியவில்லை என்றால் நீ பேசியது போதும், போய் உட்காரு என்று சொல்லிவிடுவார்கள். இப்படி இருந்தது தமிழ் மேடைகள். இந்த மண்ணிலும் நான் அப்படி மேடைகளை பார்த்திருக்கிறேன். 80ஆம் ஆண்டிலே நான் வருகிற பொழுது குன்றக்குடியடிகளார், கியாபே விஸ்வநாதம் இவர்களெல்லாம் இருந்த மேடை இப்படித்தான் இருந்தது. அதனாலேதான் அந்த மொழி நடையை ஒரு பொது நடையாக பேணி சொல்கிறேன் என்பதை அந்த தம்பி தன்னுடைய ஆசை கருதி சொன்ன அந்த தம்பிக்கு பதிலாக சொல்லிக்கொள்ள விளைகின்றேன். இன்றைக்கு திருவாசகம் பற்றிய பேச்சு.